இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் வந்து தப்பவனம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு பெரிய கோயிலுங்க. இந்த கோயிலில் சைடில் புத்திஸ்ட் டெம்பிள் அப்புறம் சிவன் கோயில்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இந்த கோயிலை ரிலையன்ஸ் தான் வந்து பராமரித்து பார்த்துக்குறாங்களாம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட மார்னிங் வியூவும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் செருப்புகள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கூட நீட்டாக ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்கங்க. அவங்க அங்கங்கே களைச்சி போடக்கூடாதுன்னு அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க எல்லா மக்களும். இங்கே வர்றவங்க எல்லாமே வந்து விளையாடுறதுக்கு வந்து பார்க் மாதிரி ஒரு ஏரியாவும், சாமி கும்பிட்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியும் கட்டியிருக்காங்க. கோயில் வெளிலேருந்து பார்க்குறதுக்கே லைட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கில் மட்டும்தான் வந்து பாட்டு கேட்போன்னு இல்லை, நாங்கள் எங்கே ஆப்ஷன் இருந்தாலும் கேட்போம். எங்கே வேணாலும் வந்து நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணுவோன்ற மாதிரி இருக்குது இந்த இடம். தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு கோயில் நான் பார்த்தது இல்லை. லேண்ட்ஸ்கேப்பும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் வந்து பார்க்கில் சாமி கும்பிட்டு வந்து உட்காரணும்னு நினைக்கிறவங்க பார்க்கில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படிமா போகிறதுக்கு நல்லா இருக்குது. கோயிலில் இருந்த மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் குழந்தைங்க விளாட்றதுக்கும் நல்ல இடமா இருக்குது. ஃபவுண்டைன் எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இடம் அங்கே நிறையா இருக்கே, எதுக்கு இந்த புள்ள தேவையில்லாம புல்லு மழை நடந்து போகுதுன்னு யோசிக்கலாம். எனக்கு தெரியுது. காரணம் என்னன்னா புல்லை பார்த்தோன்னே நடக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வேற எதுவும். இந்த கோயிலில் உள்ளுக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சிவனை சுற்றியுமே வந்து மற்ற தெய்வங்களோட சிலைகளும் இருக்குது. அது போகவே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே செட் பண்ணியிருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனுமான் தாங்க. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி எப்படி சூப்பராக இருக்காரா. இன்னும் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது, உள்ள பார்க்கலாம் வாங்க. இது தாங்க காளி மாதா. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து காளியை வந்து அதிகமாக வந்து இங்கே இருக்கவங்க சாமி கும்பிடுவாங்க. இந்த கோயிலை வந்து நார்த் இந்தியன் கல்ச்சர், சவுத் இந்தியன் கல்ச்சர், அதோட வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாத்தையும் சேர்த்து வந்து கட்டியிருக்காங்க.
அதனால தாங்க இதில் இருக்க லைட்னிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அதோட இங்கே மேலே இருக்க ஒவ்வொரு சீலிங்லேயுமே வந்து அவங்க கலர் பண்ணது மட்டும் இல்லைங்க, அந்த ஷேப்புக்கே வந்து அந்த சின்ன சின்ன சிலையை கூட அதுக்கேற்ற மாதிரி வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே கலரிங் கொடுத்துருக்காங்கங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ராம பரிவார், அதாவது ராமர் வந்து லக்ஷ்மணன் அதோட சீதா தேவியோட இருக்க இடம். கிருஷ்ணரோட அவதாரமான துவாரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துவாரகையில் தான் வந்து அவர் வளர்ந்தார். அதனால் வந்து துவாரகா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவங்க கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க. இதில் இந்த தொட்டியில் ஆட்டி விட்டால் கிருஷ்ணரையே வந்து ஆட்டி விட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து விநாயகர்கிட்ட. இந்த கோயிலில் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து எள்ளும் அரிசி சாதத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. இதில் நம்ம முதல்ல வந்திருக்கிறது வந்து ராமரும் சீதையும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சன்னதி. இது நவகிரகங்களுக்கான சந்நிதி. அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது துர்கா தேவி கூட லக்ஷ்மி தேவி, விநாயகர் எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு சந்நிதி. ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஸ்ரீ நாராயணரோட ஆலயம். இங்கே வந்து வெறும் நாராயணர் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இது துர்கா தேவியோட சந்நிதி. நார்த் இந்தியாவில் துர்கா தேவி இப்படி தான் இருப்பாங்க. இருக்காரு, அதனால பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. நாங்க பிரைட்டா இருக்க போற இன்னொரு நாள் காமிக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த எல்லா சாமியுமே வந்து வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு. முருகர் மட்டும்தான் நம்ம ஸ்டைல்ல கருப்பு அழகா இருக்கு. திருப்பதி வந்தால் தான் வந்து பெருமாளை பார்க்க முடியும்னு இல்லைங்க. குஜராத்லேயுமே நாங்கள் பெருமாள் வச்சுருக்கோம். தப்பவனத்தில் இருக்க இந்த கோயிலில் பெருமாள் ரொம்பவே பெருசாகவே இருக்குது. நீங்களே பாருங்களேன், ரொம்ப பேசினா பெருமாள் கண்ணா குத்திடுவாரோ. சைடில் பார்த்தீங்களா பாமா ருக்மணியோட வந்து ரொம்ப அருமையாக இருக்கார். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது புத்த கோயில் தாங்க. பகவத்கீதையை பற்றி பாதி தான்
வந்துட்டாங்க நம்ம ஊர் ஆளுங்க. வந்து படிச்சுட்டு எல்லா இது தாங்க தியான மண்டபம். நான் புத்தி ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 புத்தர் சிலையை வச்சு எதிர்பார்த்தேங்க. ஆனால் இது கூட நல்லா இருக்குது. தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இதில் சைடில் வந்து தேர் மாதிரி வந்து டெக்கரேஷன் கொடுத்து அதில் வந்து இங்கே இருந்த ஞானிகளோட ஃபோட்டோ வச்சுருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் நானும் உட்காந்துட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தியானம் பண்ணி பாருங்கள். ரொம்ப அமைதியான சூழலில் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நார்மலாக வந்து இங்கே வந்துருந்தோம்னா அங்கே இருக்க சிவனுக்கு நம்மளே வந்து பூஜை பண்ணலாம், அங்கே அபிஷேகம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யார் வந்தாலும் வந்து சிவனை தொட்டு கும்பிட்ற அளவுக்கு அங்கே ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. நல்லா இருக்குங்க இந்த கோயில். நீங்கள் கண்டிப்பாக வந்து குஜராத் வந்தால் இங்கே வந்து பார்க்கணும். அந்தளவுக்கு இந்த கோயிலில் நான் வந்து 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.